தமாம் மஸ்ஜிதிலே நவைத்துல் இத்திகாஃப் மா தும்து ஃபீ ஹாதல் மஸ்ஜிதி லில்லாஹி தஆலா, பள்ளியில் இருக்கும் காலமெல்லாம் அல்லாஹ்வுக்காக வேண்டி தரிக்கின்றேன் என்ற நியத்துடன் அமர்ந்திருக்கும் என் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வாலிபர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன விடயங்களை எடுத்து நடக்கும்படி ஏவிருக்கின்றானோ அவைகளை எடுத்து நடக்கும்படியும், எவைகளை விட்டு தவிந்து கொள்ளும்படி சொல்லியிருக்கின்றானோ அவைகளை முற்று முழுதாக தவிந்து கொள்ளும்படி முதலில் அடியேனுக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்தும் நசிஹத்தும் செய்கின்றேன். இத்தகுல்லாஹ். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உலகத்துடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு மனிதனுக்கும் உலகத்திலே வாழ்க்கையில் இன்பங்கள் ஏற்படுவதைப் போன்று துன்பங்கள் ஏற்படும், மகிழ்ச்சியான சந்தோஷமான நிலைமைகள் ஏற்படுவதைப் போல சிரமமான கஷ்டமான சூழ்நிலைகள் ஏற்படும். இந்த நிலைமைகளின் போது ஒவ்வொரு மனிதரும் தன்னிடத்திலே இருக்கும் ஆற்றல்களை வைத்து, தன்னிடத்திலே இருக்கும் பட்டம் பதவி அந்தஸ்து இதுகளை வைத்து தனக்கு ஏற்பட்ட அந்த நிலைமைகளை சீராக்குவதற்கு முயற்சி செய்வார்கள். அந்நியவர்களை பார்த்தால் அவர்களும் அதே போன்றுதான் முயற்சி செய்கிறார்கள். ஏதாவது சிரமங்கள் கஷ்டங்கள் ஏற்பட்டால் அவரிடத்தில் இருக்கக்கூடிய அவருடைய அந்த சொத்து செல்வம், அவருடைய குலப்பெருமை, அவருடைய ஆற்றல் அறிவு இவைகளை வைத்து அந்த நிலைமையை சீராக்குவதற்கு முயற்சி செய்கின்றார்கள். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு மூமின்களுக்கு ஈமான்தாரிகளுக்கு அவருடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய சிரமங்கள் கவலைகள் இந்த நிலைமைகளின் போது இதை இல்லாமல் ஆக்குவதற்கு எங்களுக்கு ஒரு வழிமுறையை கற்றுத் தந்திருக்கிறார்கள். அதுதான் துஆவுடைய வழிமுறை. அல்லாஹ்விடத்திலே கையேந்துவது, அல்லாஹ்விடத்திலே முறையிடுவது. இந்த வழிமுறையை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எமக்கு கற்றுத் தந்திருக்கின்றார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அத்துஆ முஹுல் இபாதா, துஆ இருக்கிறதே இது இபாதத்தினுடைய மூளை அடிப்படை என்பதாக சொன்னார்கள். அத்துஆ சிலாஹுல் முஃமின், துஆ இருக்கிறதே அல்லாஹ்விடத்திலே கையேந்துவது, அல்லாஹ்விடம் பிரார்த்திப்பது, இது மூமின்களுடைய ஆயுதம் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வாலிபர்களே, எங்களுக்கு முன்னாலே வாழ்ந்த நபிமார்கள் அவர்களுடைய வாழ்க்கை சரித்திரங்களை நாம் எடுத்து பார்ப்போமே ஆனால் அந்த நபிமார்கள் அவர்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட என்ன நிலைமைகளின் போதும் எந்த தேவைகளின் போதும் அல்லாஹ்விடத்திலே துஆவை கொண்டு சாதித்திருக்கிறார்கள், அல்லாஹ்விடத்திலே கையேந்துவதை கொண்டு சாதித்திருக்கிறார்கள். நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முதல் மனிதர் நபி. இவர்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சுவர்க்கத்திலே அல்லாஹ் வாழ வைத்தான். சுவர்க்கத்துடைய வாழ்க்கை மனம் விரும்பின பிரகாரம் வாழ்கிறார்கள், எந்த கட்டளையும் இல்லை. ஆனால் அல்லாஹ் ஒரே ஒரு கட்டளை மாத்திரம் விதித்திருந்தான், ஃபலா தக்ரபா ஹாதிஹி ஷஜரா, இந்த மரத்தை மாத்திரம் நீங்கள் நெருங்க வேண்டாம். இது மாத்திரம்தான் அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு விதித்த கட்டளையாக இருந்தது. ஆனால் ஷைத்தான் என்ன செய்கிறான்? சூழ்ச்சி செய்கிறான். ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அந்த மரத்தை நெருங்குகிறார்கள், அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாறு செய்து விடுகின்றார்கள். இதனால் என்ன செய்கின்றார்கள்? சொர்க்கத்திலே இருந்து அகற்றப்படுகிறார்கள். ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தான் செய்த அந்த தவறுக்காக வேண்டி என்ன வழிமுறையை கையாண்டார்கள்? அல்லாஹ்விடத்திலே துஆ செய்தார்கள், அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடினார்கள், அல்லாஹ்விடம் முறையிட்டார்கள். ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் செய்த அந்த துஆவை அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். எத்தனை ஆயிரம் வருடங்களுக்கு முன்னால் ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கேட்ட அந்த துஆ குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்திலே முறையிட்டார்கள், ரப்பனா ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. யா அல்லாஹ், எனக்கு நானே அநியாயம் செஞ்சிட்டேன், நீ என்ன மன்னிச்சு எனக்கு கிருபை செய்யலண்டா நான் அநியாயக்காரன் என்று ஆகிவிடுவேன் என்பதாக ஹஜ்ரத்
ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்திலே முறையிடுகிறார்கள், அல்லாஹ்விடத்திலே கெஞ்சுகிறார்கள், அழுகிறார்கள், புலம்புகிறார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுடைய அந்த பிரார்த்தனை ஏற்றுக்கொண்டதாக குர்ஆனிலே இன்னும் ஒரு இடத்திலே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதாவது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தான் செய்த அந்த தவறுக்காக வேண்டி அதை இல்லாமல் ஆக்குவதற்காக என்ன செய்கிறார்கள்? அல்லாஹ்விடத்திலே கையேந்துகிறார்கள். அது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மாத்திரமா? இல்லை, அதுக்கு பின்னாலே வந்த நபிமார்கள், நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு கூட்டத்தை அல்லாஹ் கொடுத்தான். அந்த கூட்டத்தை அல்லாஹ்வின் பக்கம் அழைக்குமாறு அல்லாஹ் அனுப்பி வைக்கின்றான். ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அந்த மக்களை அல்லாஹ்வின் பால் அழைக்கிறார்கள், இரவு பகலாக அழைக்கிறார்கள். குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், قال ربي إني دعوت قومي ليلا ونهارا فلم يزدهم دعائي إلا فرارا. ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் இரவு பகலாக அழைக்கிறார்கள் அந்த மக்களை அல்லாஹ்வின் பால். ஆனால் அந்த மக்கள் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஏற்றுக்கொள்ளவில்லை. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த போதனையை ஏற்றுக்கொள்ளவில்லை. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பல துன்பங்களை கொடுக்கிறார்கள், பல நோவினைகளை கொடுக்கின்றார்கள், பல சிரமங்களை கொடுக்கின்றார்கள். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் பகிரங்கமாக அழைக்கிறார்கள், இரகசியமாக அழைக்கின்றார்கள். குர்ஆனில் அல்லாஹ் சொல்லுகிறான். ஆனால் கடைசியாக ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அந்த விரோதிகளிடத்திலிருந்து பாதுகாப்பு பெறுவதற்காக வேண்டி என்ன வழிமுறையை கையாளுகிறார்கள்? அல்லாஹ்விடத்திலே துஆ செய்கிறார்கள், அல்லாஹ்விடத்திலே துஆ கேட்கிறார்கள். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான், ரப்பி லா ததர் அலல் அர்தி மினல் காஃபிரீன தய்யாரா. யா அல்லாஹ், உன்னை ஏற்றுக்கொள்ளாத யாரையும் நீ விட்டு வைக்காதே என்று சொல்லி ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்திலே துஆ கேட்கிறார்கள், துஆ செய்கிறார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செய்கிறான்? ஒரு வெள்ள பிரளயத்தை அல்லாஹ் உண்டாக்குகிறான். அந்த வெள்ள பிரளயத்தின் மூலமாக அல்லாஹ் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஏற்றுக்கொள்ளாத எல்லா விரோதிகளையும் அல்லாஹ் அழித்து விடுகிறான். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, விரோதிகளிடத்திலிருந்து பாதுகாப்பு பெற வேண்டுமா? நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்கிறார்கள்? அல்லாஹ்விடத்திலே கையேந்துகிறார்கள். அதுக்கு பின்னாலே வந்த நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு கூட்டத்தை அல்லாஹ் கொடுத்தான். இந்த மக்களை அல்லாஹ்வின் பால் அழைக்குமாறு மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வின் பால் அழைக்கிறார்கள். அந்த கூட்டத்தார்களும் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பல துன்பங்களை கொடுக்கிறார்கள், பல கஷ்டங்களை கொடுக்கிறார்கள். கடைசியாக மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அந்த விரோதிகளிடத்திலிருந்து பாதுகாப்பு பெறுவதற்காக வேண்டி அல்லாஹ்விடத்திலே முறையிடுகிறார்கள், அல்லாஹ்விடத்திலே கையேந்துகிறார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பாதுகாக்கின்றான். விரோதிகளிடத்திலிருந்து பாதுகாப்பு பெறுவதற்காக வேண்டி மாத்திரம் இந்த துஆவை கேட்டார்களா? இல்லை, நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் வித்தியாசமான துஆ கேட்கிறார்கள். அவர்களுக்கு ஆட்சி தேவைப்படுகின்றது, ஆட்சிக்காக வேண்டி துஆ கேட்கிறார்கள். குர்ஆனில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், ரப்பி ஹப்லி லா யம்பகி லி அஹதின் மின் பஅதி. யா அல்லாஹ், எனக்கு பின்னால யாருக்குமே கொடுக்காத ஒரு ஆட்சியை தாண்டு சொல்லி அல்லாஹ்விடத்திலே துஆ கேட்கிறார்கள், அல்லாஹ்விடத்திலே கையேந்துகிறார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யாருக்குமே கொடுக்காத பிரம்மாண்டமான ஆட்சி அல்லாஹ் கொடுக்கிறான். பறவைகளுடைய ஆட்சி, காற்றை அல்லாஹ் வசப்படுத்தி கொடுத்தான், ஜின்களை அல்லாஹ் வசப்படுத்தி கொடுத்தான். 2 மாதங்கள் பிரயாணம் செய்யக்கூடிய தூரத்தை காற்றின் மூலமாக சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் சில மணித்தியாலங்களில் கடந்து விடுவார்கள், சென்று விடுவார்கள். அல்லாஹ் பிரம்மாண்டமான ஆட்சி அல்லாஹ் கொடுத்தான். ஆட்சி தேவைப்படுகின்றது. நபிமார்கள் என்ன செய்கிறார்கள்? அல்லாஹ்விடத்திலே துஆ கேட்கிறார்கள். ஆட்சிக்காக வேண்டி மாத்திரமா துஆ கேட்டார்கள்? நபி ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் வயது போன காலம், பிள்ளை பாக்கியம் இல்லை, வயது போன காலம், பிள்ளை பாக்கியம் இல்லை. அந்த கடைசி காலத்திலே அல்லாஹ்விடத்திலே துஆ கேட்கிறார்கள், பிள்ளைக்காக வேண்டி துஆ கேட்கிறார்கள். குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லுகிறான், ரப்பி லா ததர்னி ஃபர்தா வ அன்த கைருல் வாரிசீன். யா அல்லாஹ், என்ன பிள்ளை பாக்கியம் இல்லாதவனா என்ன ஆக்கிடாதே, பிள்ளை பாக்கியத்தை தாண்டு சொல்லி
பிள்ளை பாக்கியத்துக்காக வேண்டி துஆ கேட்கிறார்கள். அல்லாஹ் அந்த வயது போன காலத்துல பிள்ளை பாக்கியத்தை அல்லாஹ் கொடுக்கிறான். பிள்ளை அல்லாஹ் கொடுக்கிறான். யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பிள்ளையா அல்லாஹ் கொடுக்கிறான். தப்சீரிலே வருகிறது, யார் இந்த குர்ஆனுடைய ஆயத்தை, யாருக்கு பிள்ளை பாக்கியம் இல்லையோ இந்த ஆயத்தை யார் ஓதுவார்களோ அவர்களுக்கு பிள்ளை பாக்கியம் கிடைக்கும் என்பதாக சொல்லுகிறார்கள். எனவே நபிமார்கள் பிள்ளை பாக்கியம் இல்லை, பிள்ளைக்காக வேண்டி துஆ கேட்கிறார்கள். இதற்காக வேண்டி மாத்திரமா துஆ கேட்டார்கள். நபி அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் கடுமையான நோயினால் பிடிக்கப்பட்டிருக்கிறார்கள். பல வருடங்கள் நோயோடு சிரமப்படுகிறார்கள். எந்த அளவுக்கு நோய், அவர்களுடைய உள்ளமும் நாவும் மாத்திரம்தான் அந்த நோயிலிருந்து பாதுகாக்கப்பட்டிருந்தது. மற்ற எல்லா உறுப்புகளும் அந்த நோயினால் பிடிக்கப்பட்டிருந்தது. பல வருடங்கள் நோயோடு இருக்கிறார்கள். அதற்கு பின்னால் பல வருடங்களுக்கு பின்னால் அல்லாஹ்விடத்திலே கையேந்துகிறார்கள். நோயோடு இருக்கிறார்கள். மனைவி சொல்லுகிறார்கள், நீங்க அல்லாஹ்விடத்திலே துஆ கேளுங்களேன் உங்களுடைய நோய் குணமடைவதற்காக வேண்டி. நபி அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், நான் இவ்வளவு காலமும் அல்லாஹ்வுடைய சுவண்டியை அல்லாஹ்வுடைய அருளை அனுபவித்துக் கொண்டிருந்தேன், கொஞ்ச காலமாவது நான் நோயோடு இருக்கக்கூடாதா என்று சொல்லி கொஞ்ச காலத்துக்கு பின்னால்தான் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்கிறார்கள். குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், ரப்பி அன்னி மஸ்ஸனி அத்துர் வ அன்த அர்ஹமுர் ராஹிமீன். யா அல்லாஹ், என்னொரு தீங்கு தொட்டு விட்டது, நீ கிருபையாளருக்கெல்லாம் கிருபையாளனாய் இருக்கின்றாய் என்பதாக அல்லாஹ்விடத்திலே முறையிடுகிறார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கடுமையான நோய், அல்லாஹ் லேசான முறையில் அந்த நோயை அல்லாஹ் குணப்படுத்துகிறான். அல்லாஹ் குர்ஆனுடைய ஆயத்தை அல்லாஹ் இறக்குறான். நபிக்கு அல்லாஹ் சொன்னான், நபியே, உங்களோட காலால பூமிக்கு அடிங்க, அதிலிருந்து ஒரு நீரூற்று வெளியாகும், அதை எடுத்து குடிங்க என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கட்டளையிடுகிறான். நபி அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் நிலத்திலே காலால் தட்டுகிறார்கள், நீரூற்று வெளியாகிறது, எடுத்து குடிக்கிறார்கள், உள்ரங்கமான நோய் குணமடைகிறது. குளிக்கிறார்கள், வெளிரங்கமான நோய் குணமடைகிறது. வாலிப தோற்றத்தை அல்லாஹ் கொடுக்கிறான். மனைவி வெளியே போயிருந்தார்கள், போனவர்கள் வீடு திரும்புகிறார்கள், வந்து பார்க்கிறார்கள், கணவனை காணவில்லை. ஒரு வாலிபர் உட்கார்ந்து கொண்டு இருக்கிறார். கேட்கிறார்கள் அந்த வாலிபத்தில் இவர் தெரிந்த வயது போன அந்த மனிதர் எங்கே என்பதாக. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் கடுமையான நோய், நபிமார்கள் அல்லாஹ்விடத்திலே துஆ கேட்கிறார்கள். துஆவின் மூலமாக அல்லாஹ் அந்த நோயை அல்லாஹ் லேசாக்குகிறான். தண்ணீரை கொண்டு அல்லாஹ் குணப்படுத்துகிறான். இந்த நீரூற்று இப்போதும் நாங்கள் அரபு நாட்டிலே பக்தாத் சிட்டியில் இருந்து ஒரு 100 கிலோமீட்டருக்கு அப்பால் இந்த நீரூற்று இப்பயும் இருக்கின்றது. எங்களுக்கு தெரியும், அரபு நாடுகளில் வெயில் காலம் என்றால் எவ்வளவு அகோரமா இருக்கும் வெயில். அப்படியான காலத்துல கூட இந்த நீரூற்றுக்கு நாங்க போய் பார்த்தோம்னா அது கூலாகத்தான் இருக்கும். ஏன்னா அல்லாஹ் இந்த ஆயத்துல பாரிதன் அல்லாஹ் சொல்றான், கூலான தண்ணி என்று சொல்கிறான். அதனால அது கூலாகத்தான் இருக்கும். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபிமார்கள் நோயினால் சிரமப்படுகிறார்கள். நோயிலிருந்து நிவாரணம் அடைவதற்கு என்ன வழிமுறையை கையாளுகிறார்கள்? அல்லாஹ்விடத்திலே துஆ கேட்கிறார்கள், அல்லாஹ்விடத்திலே துஆ இறங்குகிறார்கள், துஆவை கொண்டு நோயை குணப்படுத்துகிறார்கள். இதற்காக வேண்டி மாத்திரமா துஆ கேட்டார்கள். நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய கூட்டத்தார்கள் சொன்னார்கள், எங்களுக்கு நீங்க அல்லாஹ்விடத்திலிருந்து வானத்திலிருந்து ஒரு உணவு தட்ட சாப்பாடு இறக்கி தரணும். நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்கிறார்கள்? அல்லாஹ்விடத்திலே உணவுக்காக வேண்டி துஆ கேட்கிறார்கள். குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், ரப்பனா அன்சில் அலைனா மாஇததம் மினஸ் ஸமா. யா அல்லாஹ், வானத்திலிருந்து ஒரு மரவைய சாப்பாட்டை இறக்கித்தான்னு சொல்லி அல்லாஹ்விடத்திலே கேட்கிறார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பெரிய ஒரு மரவை சாப்பாட்டு தட்டு அல்லாஹ் அந்த கூட்டத்துக்கு அல்லாஹ் இறக்கி கொடுக்கிறான். உணவு தேவைப்படுகின்றது. நபிமார்கள் என்ன செய்கிறார்கள்? அல்லாஹ்விடத்திலே துஆ கேட்கிறார்கள், துஆ இறங்குகிறார்கள், துஆவின் மூலமாக சாதித்துக் கொண்டார்கள். நபிமார்கள் மாத்திரமா சாதித்தார்கள்? இல்லை, அதுக்கு பின்னாலே வந்த சாலிகான பெண்மணிகள், சாலிகான பெண்கள் கூட அல்லாஹ்விடத்திலே துஆவை கொண்டு சாதித்தார்கள்.
அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல சொல்லக்கூடிய சம்பவம், ஃபிரௌனுடைய மனைவியை பற்றி அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். எத்தனை ஆயிரம் வருடங்களுக்கு முன்னாலே வாழ்ந்த அந்த ஃபிரௌன், அவனுடைய மனைவியை அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். அந்த பெண்மணியை ஈமானுக்கு உதாரணம் காட்டி அல்லாஹ் சொல்கிறான். வரபல்லாஹு மஸலன் லில்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களுக்கு அல்லாஹ் ஃபிரௌனுடைய மனைவி, ஃபிரௌன் எவ்வளவு ஒரு கொடியவன், எவ்வளவு பெரிய வம்பன். குர்ஆனில் அல்லாஹ் என்ன சொல்கிறான்? அன ரப்புக்குமுல் அலான்னு சொன்னவன், நான் தான் உயர்ந்த ரப் என்று சொன்னவன். இப்படியானவனுக்கு மனைவியா இருக்கக்கூடிய அந்த பெண்மணியை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான். எவ்வளவு பெரிய அந்தஸ்து அடைந்தார்கள் அந்த பெண்மணி. நீண்ட சம்பவம் கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே. அந்த பெண்மணி கடைசி நேரத்தில் அல்லாஹ்விடத்திலே கையேந்துகிறார்கள். ஃபிரௌனுக்கு தெரியாம இஸ்லாத்தை பின்பற்றி வாழ்கிறார்கள். கடைசி நேரம் ஃபிரௌனுக்கு தெரிய வருகிறது. இப்ப ஃபிரௌன் என்ன செய்யறான்? அந்த பெண்மணியை கொடுமைப்படுத்துகிறான், கொலை செய்யறதுக்கு தயாராகின்றான். இப்ப கடைசி நேரம் ஃபிரௌன் அந்த பெண்மணியை பாலைவனத்துல போட்டு நிறைய வேதனைகளை கொடுக்கின்றான். அந்த கடைசி நேரம் சக்கராத்துடைய நிலைமை அடைகிறார்கள். இந்த நேரத்தில் அந்த பெண்மணி ஆசியா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்திலே கையேந்துகிறார்கள், துஆ கேட்கிறார்கள். குர்ஆனில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், ரப்பி பினிலி இந்தக பைதன் ஃபில் ஜன்னா வனஜ்ஜினி மின் ஃபிரௌன் வஅமலிஹி வனஜ்ஜினி மினல் கௌமில் ஸாலிமீன். அந்த பெண்மணி எப்படி துஆ கேட்கிறார்கள்? யா அல்லாஹ், சொர்க்கத்துல உனக்கு பக்கத்தில் ஒரு மாளிகை வேணும், ஒரு வீடு வேணும். இந்த ஃபிரௌன் கூட்டத்தில் இருந்தும் இவனுடைய அநியாயத்தில் இருந்தும் என்ன பாதுகாத்திடுவாயாக என்று அல்லாஹ்விடத்திலே துஆ கேட்கிறாள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஃபிரௌனுடைய அந்த அட்டூழியங்களை அல்லாஹ் பாதுகாத்து அந்த பெண்மணி சொர்க்கத்துல இருக்கக்கூடிய மாளிகையை வீட்டை அல்லாஹ் உலகத்திலேயே காட்டுகிறான். துஆ கேட்டதான் தாமதம், மாளிகை தயாராகி அல்லாஹ் உடனடியாக காட்டுகிறான். அந்த பெண்மணி அந்த மாளிகையை பார்த்து கொண்டே அவனோட ரூஹ் கைப்பற்றப்படுகின்றது. சாலியான பெண்மணிகள் அல்லாஹ்விடத்திலே துஆவை கொண்டு சாதித்தார்கள். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதே மாதிரி தான் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தாய் மரியம் அலைஹிஸ்ஸலாம் பிறக்கக்கூடிய நேரத்தில், பிள்ளைகள் பிறக்கக்கூடிய நேரத்தில் அழுது கொண்டுதான் பிறக்கின்றன. ஏனென்றால் ஷைத்தான் அந்த பிள்ளையை தீண்டுகிறான். அந்த நேரத்தில் அந்த பெண்மணி துஆ கேட்கிறார்கள், அல்லாஹும்ம இன்னி உஇதுஹா பிக் வ ذُرِّيَّتَهَا மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். யா அல்லாஹ், இந்த குழந்தையையும் இதனுடைய பிச்சலங்களையும் ஷைத்தானுடைய தீங்கிலிருந்து பாதுகாத்திடுவாயாக என்று அந்த பெண்மணி துஆ கேட்கிறார்கள். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். அந்த பெண்மணி துஆ கேட்கிறார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மரியம் அலைஹிஸ்ஸலாத்தையும் அல்லாஹ் பாதுகாத்தான். ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அல்லாஹ் பாதுகாத்தான். அந்த பெண்மணி துஆ கேட்கிறார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பரம்பரைய ஷைத்தானுடைய தீங்கிலிருந்து அல்லாஹ் பாதுகாக்கின்றான். ஆக சாலிகான பெண்மணிகள் கூட அல்லாஹ்விடத்திலே துஆவை கொண்டு சாதித்தார்கள். அந்த பெண்மணிகள் மாத்திரமல்ல, எங்கட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூட, சஹாபாக்களும் கூட என்ன நிலைமைகளின் போதும் என்ன தேவைகளின் போதும் துஆவை கொண்டு சாதித்தார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எமக்கு ஒரு பெரிய ஒரு சக்தியாக துஆவை அல்லாஹ் தந்திருக்கின்றான். துஆவுக்கு எவ்வளவு பெரிய சக்தி என்று சொன்னா கண்ணுக்கு முன்னால விளங்குது, இது நடக்க இயலாது என்று சொல்லி, ஆனா இதை நடத்தாட்டக்கூடிய சக்தி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா துஆவுக்கு அல்லாஹ் வைத்திருக்கின்றான். ஒரு தடவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிம்பர்ல குத்பா செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஒரு சஹாபி எழும்பி சொல்கிறார், யா ரசூலல்லாஹ், எங்கட கால்நடைகள் எல்லாம் செத்து கொண்டு போகுது, கடும் வறட்சியாக இருக்கின்றது, நீங்க அல்லாஹ்விடத்துல துஆ கேளுங்க மழை பொழிவதற்காக வேண்டி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிம்பரில் இருந்தவாறு துஆ கேட்கிறார்கள். அந்த சஹாபி, ஹதீஸ் அறிவிக்கக்கூடிய சஹாபி சொல்கிறார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிம்பரில் இருந்து இறங்குகிறார்கள், அவருடைய தாடிக்குள்ளால நீர் சொற்றிக் கொண்டிருந்தது என்பதாக அந்த சஹாபி அறிவிக்கின்றார்கள். இப்போ வெள்ளிக்கிழமை மழை பொழிகிறது.
மழை பொழிந்து கொண்டே இருக்கிறது. அடுத்த கிழமை ஜும்மாவும் வந்து விடுகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிம்பரிலே குத்துபா செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு மனிதர் சொல்கிறார், யா ரசூலல்லாஹ், எங்களோட பாதைகள் எல்லாம் அடைபட்டு விட்டது, நீங்கள் அல்லாஹ்விடத்திலே துஆ கேளுங்கள் மழையை நிப்பாட்டுவதற்காக வேண்டி. இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிம்பரிலே இருந்தவாறு துஆ கேட்கிறார்கள், துஆ செய்கிறார்கள். அந்த சஹாபி அறிவிக்கின்றார்கள், நாங்கள் எங்களுடைய வீடுகளுக்கு திரும்பினோம், பாதைகள் எல்லாம் காய்ந்து மழை பொழியாததை போன்று காணப்பட்டதாக அந்த சஹாபி அறிவிக்கின்றார்கள். ஆக மழை தேவைப்படுகின்றது. என்ன செய்கின்றார்கள்? துஆ கேட்கிறார்கள், மழையை நிப்பாட்ட வேண்டும். என்ன வழிமுறையை கையாளுகிறார்கள்? துஆ செய்கிறார்கள். துஆவை கொண்டு சாதித்தார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எமக்கு ஒரு பெரிய ஒரு ஆயுதமாக, சக்தியாக அல்லாஹ் இந்த துஆ கேட்பதை, அல்லாஹ்விடத்திலே முறையிடுவதை, அல்லாஹ்விடத்திலே பிரார்த்திப்பதை அல்லாஹ் தந்திருக்கின்றான். சஹாபாக்களுடைய வாழ்க்கை நாங்கள் எடுப்போமாக இருந்தால், ஒரு சஹாபாக்கள் அவருடைய வாழ்க்கையிலே கவலைகள், பிரச்சனைகள், சிரமங்கள் ஏற்பட்டால் மஸ்ஜிதுக்கு வருவார்கள், அல்லாஹ்வுடைய மாளிகைக்கு வருவார்கள். அபு உமாமா ரலியல்லாஹு அன்ஹு என்ற சஹாபி, இவர்களுக்கு கடுமையான கடன், கவலைகள். இவர் என்ன செய்கிறார்? மஸ்ஜிதுக்கு வருகிறார், அல்லாஹ்வுடைய மாளிகைக்கு வருகிறார். இப்ப அல்லாஹ்வுடைய மாளிகைக்கு அடியான் வந்திருக்கின்றான். இந்த அடியானுக்கு தீர்வு கொடுக்க வேண்டும். என்ன நடைபெறுகிறது? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீதியோரமாக போனவர்கள் எதேச்சையாக மஸ்ஜித் நபவிக்குள்ள பார்வைப்படுகிறது. பார்த்தாங்க, ஒரு சஹாபி உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். உள்ளே போகிறார்கள். போய் அந்த சஹாபியிடத்திலே கேட்கிறார்கள், நீங்கள் என்ன மஸ்ஜிதில் இருக்கின்றீர்கள், என்ன விடயம் என்பதாக கேட்டார்கள். அந்த சஹாபி சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், கடுமையான கடன், கவலைகள், பிரச்சனைகளோடு இருக்கிறேன் என்பதாக அந்த சஹாபி சொன்னார்கள். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன வழிமுறையை காட்டினார்கள், என்ன வழிமுறையை சொன்னார்கள்? அந்த சஹாபிக்கு ஒரு துஆவை கற்றுக் கொடுக்கிறார்கள், ஒரு துஆவை சொல்லிக் கொடுக்கிறார்கள். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் ஹம்மி வல் ஹஸன் வ அஊது பிக மினல் அஜ்ஸி வல் கஸல் வ அஊது பிக மினல் ஜுப்னி வல் புഖல் வ அஊது பிக மின் கலபத்தித் தைனி வ கஹ்ரிர் ரிஜால். இந்த துஆவை சொல்லிக் கொடுக்கின்றார்கள். ஆனா அந்த சஹாபி யோசிக்கல, இந்த கடன் பிரச்சனைக்கும் இந்த கவலைக்கும் இந்த துஆவுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு, இதை யோசிக்கல. இதான் சஹாபாக்களுடைய தன்மை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்று சொன்னால் சஹாபாக்கள் புத்திய போட மாட்டார்கள், யோசிக்க மாட்டார்கள், அமல் செய்வார்கள். அந்த சஹாபி சொல்கிறார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்த இந்த துஆவை நான் அமல் செய்தேன், காலையில் மாலையில் நான் இதை ஓதி வந்தேன், சில நாட்கள் கூட கழியல்ல, அல்லாஹ் இந்த கடன் பிரச்சனை அல்லாஹ் இல்லாமல் ஆக்கினான், இந்த கவலைகள் அல்லாஹ் இல்லாமல் ஆக்கினான். நான் என்ன கவலைகளோடு இருந்தேனோ அதை விட பன்மடங்கு அல்லாஹ் எனக்கு சந்தோஷத்தை அல்லாஹ் தந்தான். நான் எவ்வளவு கடனோடு இருந்தேனோ அதை விட பன்மடங்கு அல்லாஹ் எனக்கு செல்வத்தை தந்தான் என்பதாக அந்த சஹாபி அறிவிக்கின்றார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடனோடு இருக்கின்றார்கள். அந்த சஹாபி அந்த நேரத்தில் எவ்வளவு பெரிய செல்வந்த சஹாபாக்கள் இருந்தார்கள். உஸ்மானே கனி சஹாபாக்கள் இருந்தார்கள், பெரிய பெரிய பணக்கார சஹாபாக்கள் இருந்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லவில்லை, நீங்கள் அந்த சஹாபிட்ட போய் கேளுங்க, நான் சொன்னேன்னு கேட்டு உங்களோட கடன் பிரச்சனையை தீருங்க என்று சொல்லவில்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆவை கற்றுக் கொடுக்கின்றார்கள். அந்த சஹாபி யக்கீனோடு அமல் செய்கிறார்கள், நம்பிக்கையோடு அல்லாஹ் எனக்கு உதவி செய்வான் என்ற யக்கீனோடு அமல் செய்கிறார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனோட பிரச்சனை அல்லாஹ் இல்லாமல் ஆக்குறான். எனவே கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அவ்வளவு பெரிய சக்தி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா துஆவுக்கு அல்லாஹ் வைத்திருக்கின்றான். இந்த துஆ சில பேர்களுடைய துஆக்கள் இருக்கிறது, அது மிக விசேஷமாக அங்கீகரிக்கப்படும். அது ஒன்றுதான் தாவத்துல் வாலிதி லி வலதிஹி, பெற்றார்கள் பிள்ளைகளுக்கு கேட்கப்படக்கூடிய துஆ, இது மிக விசேஷமாக அங்கீகரிக்கப்படும், விசேஷமாக அங்கீகரிக்கப்படும். அதே மாதிரி அல் இமாமுல் ஆதில், நீதமான அரசர், இவர் கேட்கக்கூடிய துஆவும் விசேஷமாக அங்கீகரிக்கப்படும். அதே மாதிரி தான் தாவத்துல் மظلூம், அநியாயம் இழைக்கப்பட்டவன், அநியாயம் செய்யப்பட்டவன், அவன் காபிரா இருந்தாலும் அல்லாஹ் அவருடைய பதுவாவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான். அதனால ஒரு சஹாபிய
கவர்னராக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுப்பி வைக்கக்கூடிய நேரத்தில் அந்த சஹாபிக்கு ஒரு வசியத் செய்தார்கள். இத்தகி தாவத்தல் மظلوم فإنه ليس بينه وبين الله حجاب. அநியாயம் இழைக்கப்பட்டவருடைய பதுவாவை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள், ஏனென்றால் அவனுக்கும் அல்லாஹ்வுக்கும் மத்தியில் எந்த திரையும் கிடையாது என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உபதேசம் செய்து அனுப்பினார்கள். எனவே அநியாயம் இழைக்கப்பட்டவருடைய பதுவாவிலிருந்து நாம் பாதுகாப்பு பெற வேண்டும். இப்படி சில பேருடைய துஆக்கள் அல்லாஹ் விசேஷமாக அங்கீகரிக்கின்றான். அதே போலதான் சில மக்கள் நல்ல மக்களுடைய துஆக்களை பெறுவதை போல அவங்களோட பதுவாவில இருந்து நாங்க பாதுகாப்படைய வேண்டும். இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் ஆரம்பத்தில் கண் பார்வை இல்லை, சிறு பராயத்தில் அவங்க பார்வை இல்லை, ஆனால் தாயுடைய துஆவுடைய பரக்கத் இதன் மூலமாக பார்வையை பெற்றுக் கொண்டார்கள், கண் பார்வை அவங்களை பெற்றுக் கொண்டார்கள். எப்படி தாயுடைய துஆவை கொண்டு கண் பார்வை வந்ததோ இதே போலதான் புகாரி ஷரீஃப்ல ஒரு நீண்ட ஒரு சம்பவம் வருகிறது. ஜுரைஜ் என்ற ஒரு மனிதர், இவர் பெரிய ஒரு இபாதத் செய்யக்கூடிய ஒரு மனிதர், நீண்ட ஒரு அல்லாஹ்வுக்கு கண் இமைக்கும் கூட நேரம் கூட அல்லாஹ்வுக்கு மாறு செய்யாமல் இபாதத் செய்த ஒரு மனிதர். ஆனால் ஒரு தடவை தாய் வந்து கூப்பிடுகிறார்கள், யா ஜுரைஜ், யா ஜுரைஜ், ஜுரைஜே ஜுரைஜே என்று கூப்பிடுகிறார்கள். இந்த ஜுரைஜ் என்ற மனிதர் தனி கூடாரம் அமைத்து இபாதத் செய்து கொண்டிருந்த ஒரு மனிதர், நபிலான வணக்கத்தில் இருக்கிறார். தாய் வந்து கூப்பிடுகிறார்கள், தாய்க்கு பதில் அளிக்கவில்லை, தாய் திரும்பி விடுகிறார்கள். இரண்டாவது இடத்தமும் தாய் வருகிறார்கள், வந்து கூப்பிடுகிறார்கள். ஆனா இந்த ஜுரைஜ் என்ற இபாதத்தாளி வணக்கசாலி தாயுடைய அழைப்புக்கு பதில் கொடுக்கவில்லை. மூணாவது விடுத்தமும் தாய் வந்து யா ஜுரைஜ் ஜுரைஜே என்று அழைக்கிறார்கள். ஆனா தாய்க்கு பதில் அளிக்கல. இவர் நபிலான இபாதத்திலே மூழ்கி இருக்கிறார். அந்த தாய் என்ன செய்கிறார், அந்த நேரத்தில் வந்து அவங்களுக்கு அந்த இதனால அல்லாஹ்விடத்திலே பதுவா செய்து விடுகிறார்கள், யா அல்லாஹ் இவர மௌத்துக்கு முன்னாடி ஒரு விபச்சாரியை சாட்டாமல் மரணிக்க செய்து விடாதே என்று அந்த தாய் சொல்லிவிட்டு போய்விடுகிறார்கள். இப்ப என்ன நடக்கின்றது, அந்த கிராமத்தில் உள்ள ஒரு பெண் காட்டுக்கு போகிறாள். காட்டிலே ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருக்கிற இடையனோடு தகாத தொடர்பு ஏற்பட்டு இவளுக்கு குழந்தை பிறக்கின்றது. குழந்தை பிறந்து விடுகிறது. இப்ப ஊர் மக்கள் எல்லாம் கேட்கிறார்கள், இந்த குழந்தையுடைய தகப்பன் யார் என்பதாக. அந்த பெண்மணி என்ன செய்கிறாள், இந்த குழந்தையுடைய தகப்பன் அந்த வணக்கசாலி ஜுரைஜ் என்ற மனிதர் தான் என்பதாக சொல்லுகிறார்கள். இப்ப மக்களுக்கு கடுமையான கோபம் ஏற்படுகிறது. ஜுரைஜ் எவ்வளவு பெரிய ஒரு வணக்கசாலி, எவ்வளவு பெரிய ஒரு இபாதத் செய்யக்கூடிய ஒரு மனிதர் இப்படியான ஒரு செயலை செய்து விட்டார் என்று சொல்லி மக்களுக்கு கோபம் ஏற்படுகிறது. இப்ப என்ன செய்கிறார்கள், அவருடைய கூடாரத்தை அப்படியே தகர்த்தெறிகிறார்கள், கூடாரத்தை உடைக்கிறார்கள். இப்ப அந்த ஜுரைஜ் வெளியே வருகிறார். மக்கள் எல்லாம் கூடி இருக்கிறார்கள், கேட்கிறார்கள், ஜுரைஜ் நீங்க இப்படியான ஒரு செயலை செஞ்சிட்டீங்களே, இந்த குழந்தை இப்படியா நடந்துட்டு என்று சொல்லக்கூடிய நேரத்தில் அந்த ஜுரைஜ் சொன்னார், இந்த குழந்தையுடைய தகப்பன் யார் என்பதை அந்த குழந்தையிடமே நீங்கள் கேளுங்கள். தொட்டிலில் பேசிய மூணு குழந்தைகள் வரக்கூடிய சம்பவம், அதுல இந்த குழந்தையும் அந்த சம்பவத்தில் வருகின்றது. இப்ப அந்த குழந்தை பேசுகிறது, என்னுடைய தகப்பன் இன்ன மலை அடிவாரத்திலே ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருக்கக்கூடிய இடையன்தான் என்பதாக அந்த குழந்தை பேசுகிறது. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு தாயுடைய அந்த மனக்குமுறல் என்ன நடக்கின்றது, எவ்வளவு பெரிய ஒரு இபாதத்தாளியாக இருந்தாலும் சரி, அல்லாஹ் கண் இமைக்கும் நேரம் கூட அல்லாஹ்க்கு மாறு செய்யாமல் வணக்கம் செய்த ஒரு ஆபிது, ஆனா தாயுடைய அந்த உலக்குமுறல் அவங்களோட மனதில் நோவும்படி நடந்து விடுகின்றார். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதுக்குரிய தண்டனை உலகத்திலே அல்லாஹ் கொடுத்து விடுகின்றார். எனவே கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நல்ல மக்களுடைய துஆவை பெறுவதை போல அவருடைய பதுவாவிலிருந்தும் நாம் பாதுகாப்பு பெற வேண்டும். அதே போலதான் சில விசேஷமான நேரங்கள் இருக்கின்றது, அந்த நேரத்திலே கேட்கப்படக்கூடிய துஆக்கள் அல்லாஹ்விடத்திலே அங்கீகரிக்கப்படும், அல்லாஹ்விடத்திலே விசேஷமாக அங்கீகரிக்கப்படும். அதுல ஒரு நேரம் தான் தஹஜ்ஜத்துடைய நேரம். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் அவருடைய பிள்ளைகள் வந்து சொன்னார்கள், யா அபானா இஸ்தக்ஃபிர் லனா துனூபனா இன்னா குன்னா ஹாத்தீன், தந்தையே நாங்கள் தவறிழைத்தவர்களாக இருக்கிறோம், எங்களுக்காக நீங்க அல்லாஹ்விடத்தில்
இஸ்திக்பார் செய்யுங்க, பாவ மன்னிப்பு தேடுங்க என்பதாக சொன்ன நேரத்தில் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், சௌஃப அஸ்தக்ஃபிரு லக்கும் ரப்பி, என்னுடைய ரப்பிடத்தில் நான் பின்னால துஆ செய்வேன் என்பதாக சொன்னார்கள். அந்த பின்னால என்று சொன்ன நேரம் தஹஜ்ஜத்துடைய நேரம் என்பதாக சொல்லுகிறார்கள். அவ்வளவு ஒரு முக்கியமான நேரம் தான் தஹஜ்ஜத்துடைய நேரம். அந்த சஹருடைய நேரம், மலக்குமார்கள் இறங்கக்கூடிய நேரம், அல்லாஹ் அடிவானத்து வரக்கூடிய நேரம், துஆ கபூலாகக்கூடிய நேரம். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த நேரத்தை நாம் தவறவிடக்கூடாது. அதே போலதான் ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலும் துஆக்கள் அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்படுகின்றது. ஒரு சஹாபியை பார்த்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், முஆத் ரலியல்லாஹு அன்ஹு என்ற சஹாபியை பார்த்து சொன்னார்கள், யா முஆத் இன்னி லா உஹிப்புக், முஆதே நான் உங்களை விரும்புகிறேன், நான் உங்களுக்கு ஒரு துஆவை கற்றுத்தாரேன், அந்த துஆவை நீங்க ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலும் ஓதுங்க என்பதாக சொன்னார்கள். ஒரு துஆவை சொல்லிக் கொடுக்கிறார்கள், அல்லாஹும்ம அஇன்னி அலா ذிக்ரிக வ ஷுக்ரிக வ ஹுஸ்னி இபாதத்திக். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலும் துஆ கபூலாகிறது. ஆனால் எங்களுக்கு நேரம் கிடையாது. தொழுது முடிந்து சலாம் கொடுத்து முடிந்தால் நாம் எழும்பி ஓடிவிடுகிறோம். துஆ கபூலாகக்கூடிய நேரத்தில் இருந்து துஆவை கேட்பதற்கு எங்களுக்கு சந்தர்ப்பம் இல்லை. எனவே நாம் இந்த நேரத்தை நாம் தவறவிடக்கூடாது. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதே போலதான் எப்படி துஆ கேட்பதற்கு சிறந்த நேரங்கள் இருப்பதை போல துஆ கேட்பதற்கு மற்றவர்களிடத்தில் எங்களுக்கு துஆ செய்யுங்க என்று சொல்றதும் இதுவும் ஒரு சுன்னத்தான அமலாக இருக்கின்றது. மிஷ்காத் ஷரீஃப்ல ஹதீஸ் கொண்டு வருகிறது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் போய் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ் நான் உம்ரா போறதுக்கு எனக்கு அனுமதி தாங்க என்பதாக கேட்டார்கள். அந்த நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அஷ்ரிக்னா யா உஹையக் ஃபலா தன்சனா, என்னுடைய சிறிய சகோதரனே உங்களோட துஆவில என்ன மறந்துடாதீங்க என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவரிடத்தில் சொன்னார்கள் என்று சொன்னால் நாம் எம்மாத்திரம் துஆவுக்கு தேவைப்பட்டவர்களாக இருக்கின்றோம். எனவே நல்ல மக்கள்கிட்ட, ஆலிம்கள்கிட்ட, உலமாக்கள்கிட்ட, சாலிஹான மக்கள்கிட்ட எங்களுக்காக துஆ செய்யுங்க என்று சொல்றதும் இதுவும் ஒரு சுன்னத்தான அமலாக இருந்து கொண்டிருக்கின்றது. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்று நிறைய பேர் சொல்கிறார்கள், நாங்கள் துஆ கேட்கிறோம் ஆனால் எங்களை துஆ கபூலாகவில்லை, நாங்கள் உம்ராக்கு போய் கேட்டோம், ஹஜ்ஜிக்கு போய் கேட்டோம், ஆனால் எங்களை துஆ கபூலாகவில்லையே என்று சொல்லி துஆ கேட்பதிலிருந்து நிராசை அடைந்து விடுகிறார்கள். ஆனால் நாம் துஆ கேட்பதை அல்லாஹ் வீணாக்குவதில்லை. நாம் துஆ கேட்டால் அது உடனடியாக ஒன்று கபூலாகும், உடனடியாக அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான். அல்லது அந்த துஆவை கொண்டு எங்களுக்கு வரக்கூடிய ஏதாவது ஆபத்துகள் அல்லாஹ் இல்லாமல் ஆக்கின்றான். அதுவும் நடக்கவில்லை என்றால் கியாமத்துடைய நாளையிலே அந்த துஆவுக்குரிய பிரதிபலனை அல்லாஹ் வைத்திருக்கின்றான். அங்கே போய் அடியான் அவருடைய கூலியை பார்த்துவிட்டு சொல்லுவான், உலகத்திலே நான் கேட்ட எந்த ஒரு துஆவும் கபூலாகாமல் இருந்திருக்கலாமே என்று சொல்லுவான். அதனால் கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்விடத்திலே துஆ கேட்பதில் நாம் நிராசையாய் விடக்கூடாது. ஹதீஸ் ஒன்று வருகின்றது, ஒரு சஹாபி வருகின்றார்கள், யா ரசூலல்லாஹ் சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு வந்து சொல்கிறார்கள், யா ரசூலல்லாஹ் உதுல்லாஹ அன் அகூன முஸ்தஜாப தஅவா, யா ரசூலல்லாஹ் நான் என்ன துஆ கேட்டாலும் அது அல்லாஹ்விடத்தில் கபூலாகணும், ஏற்றுக்கொள்ளப்படணும், அதுக்கு நீங்க துஆ செய்யுங்க என்பதாக அந்த சஹாபி வந்து சொல்கிறார்கள். சஹாபி என்ன சொல்கிறார்கள், நான் என்ன துஆ கேட்டாலும் அது அங்கீகரிக்கப்படணும், அதுக்கு துஆ செய்யுங்க என்று சொல்கிறார்கள். ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் என்ன சொன்னார்கள், யா சஅத் அதிப் மத்அமக தகுன் முஸ்தஜாப தஅவா, சாதே உங்களோட உணவை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்க, நீங்க என்ன துஆ கேட்டாலும் அது ஏற்றுக்கொள்ளப்படும் என்பதாக சொன்னார்கள். எனவே நாங்கள் கேட்கப்படக்கூடிய துஆக்கள் அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்படணுமாக இருந்தால் எங்களோட உணவு ஹலாலாக இருக்கணும், எங்களோட வியாபாரம் பரிசுத்தமாக இருக்க வேண்டும், நாங்க அணியக்கூடிய ஆடை பரிசுத்தமாக இருக்க வேண்டும், எங்களோட சாப்பாடு, எங்களோட குடிபானம் ஹலாலாக இருக்க வேண்டும். அதிலே ஹராம் கலக்கப்படுமா இருந்தால் எங்களோட துஆக்கள் அங்கீகரிக்கப்பட மாட்டாது. எனவே கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த விடயத்திலே நாம் கவனம் செலுத்த வேண்டும். எனவே நாம்
எப்படி தொழுவது ஒரு வணக்கமோ, குர்ஆன் ஓதுவது எப்படி ஒரு வணக்கமோ, அதே போலதான் அல்லாஹ்விடத்திலே துஆ கேட்பதும் ஒரு வணக்கமாக இருக்கின்றது. அதுக்கு நாம் நேரம் எடுக்க வேண்டும். அல்லாஹ்விடத்திலே முறையிடுவதற்கு நாம் நேரம் எடுத்து அல்லாஹ்விடத்திலே எங்களுடைய தேவைகளை முன்வைப்போமாக இருந்தால் அல்லாஹ் ஒரு காலமும் அல்லாஹ் எங்களை கைவிட மாட்டான். அல்லாஹ் எங்களை கைவிட மாட்டான். இந்த நம்பிக்கையோடு நாம் துஆ கேட்க வேண்டும். எனவே கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் என்ன நிலைமைகளின் போதும் இந்த துஆவை கொண்டு சாதித்து அல்லாஹ்விடத்திலே உதவி அடையக்கூடிய கூட்டத்தில் அல்லாஹ் நம் அனைவரையும் அல்லாஹ் ஒன்று சேர்த்தருள்வானாக. யா அல்லாஹ், எங்கட பாவங்களை மன்னிப்பாயாக, எங்கட பெற்றாருடைய குற்றங்குறைகளை மன்னிப்பாயாக, முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவருடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. யா அல்லாஹ், எங்கள் நாட்டுடைய நிலைமைகளை சீராக்குவாயாக, உலகத்துடைய நிலைமைகளை சீராக்குவாயாக, இஸ்லாத்தையும் முஸ்லிம்களையும் பாதுகாப்பாயாக, எங்கட குழந்தைகளை சாலிஹான குழந்தைகளை ஆக்கி அருள்வாயாக, எங்கட வியாபாரத்தை ஹலாலா ஆக்குவாயாக, எங்கட இறுதி முடிவை நல்லதாக்குவாயாக, சந்தோஷமாக இருலகத்திலேயும் வாழ வைப்பாயாக. وآخر دعوانا الحمد لله رب العالمين. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. وصلى الله على سيدنا محمد وآله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا. أرسله بالحق بشيرا ونذيرا بين يدي الساعة. ومن يطع الله ورسوله فقد رشد ومن يعص الله فإنه لا يضر إلا نفسه ولا يضر الله شيئا. أما بعد فإني أوصيكم ونفسي أولا بتقوى الله وأحذركم يوما عبوسا قمطريرا. وقال النبي صلى الله عليه وسلم في خطبته المباركة: يا أيها الناس توبوا إلى الله قبل أن تموتوا وبادر بالأعمال الصالحة قبل أن تشتغلوا عنها هرما ناغضا وموتا خالصا ومرضا حابسا وتسفيفا موليا. وصلوا الذين بينكم وبين ربكم تسعدوا وأكثروا الصدقة في السر والعلانية توجروا وتحمدوا وترزقوا وتنصروا وتجبروا وأمروا بالمعروف وانهوا عن المنكر تنصروا. يا أيها الناس إن أكيسكم أكثركم ذكرا للموت وأحسنكم استعدادا له. ألا وإن من علامات العقل التجافي عن دار الغرور والإنابة إلى دار الخلود والزود لسكن القبور والتأهب ليوم النشور. والله تبارك وتعالى يقول وهو أصدق القائلين: فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. والعصر إن الإنسان لفي خسر إلا الذين آمنوا وعملوا الصالحات وتواصوا بالحق وتواصوا بالصبر. وقال أيضا: والذين جاهدوا فينا لنهدينهم سبلنا وإن الله لمع المحسنين. بارك الله لنا ولكم بالقرآن العظيم ونفعني وإياكم بالآيات وذكر الحكيم. فأقول قولي هذا أستغفر الله لي ولكم ولسائر المؤمنين والمؤمنات من كل ذنب فاستغفروه إنه هو الغفور الرحيم. الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسول الله. أما بعد فإني أوصيكم ونفسي أولا بتقوى الله وأحذركم يوما عبوسا قمطريرا. وأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد عبدك ورسولك وصل على المؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات وبارك على محمد وأزواجه وذريته. وقال النبي صلى الله عليه وسلم: أرحم أمتي بأمتي أبو بكر وأشدهم في أمر الله عمر وأصدقهم حياء عثمان وأقضاهم علي رضي الله عنهم. فاطمة سيدة نساء أهل الجنة والحسن والحسين سيدة شباب أهل الجنة رضي الله عنهم. وحمزة رضي الله عنه أسد الله وأسد رسوله صلى الله عليه وسلم.
اللهم اغفر للعباس وولده مغفرة ظاهرة باطنة لا تغادر ذنبا. الله في أصحابي لا تتخذوهم غرضا من بعدي فمن أحبهم فبحبي أحبهم ومن أبغضهم فببغضي أبغضهم وخير أمتي قرني ثم الذين يلونهم ثم الذين يلونهم. اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات الأحياء منهم والأموات. اللهم أيد الإسلام وأنصاره وأذل الشرك وأشراره. اللهم وفقنا لما تحب وترضى واجعل آخرتنا خيرا من الأولى. اللهم انصر من نصر دين سيدنا محمد صلى الله عليه وسلم واجعلنا منهم برحمتك يا أرحم الراحمين. إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. اذكروا الله العلي العظيم يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله تعالى أعلى وأولى وأعز وأتم وأهم وأكبر والله يعلم ما تصنعون.